இந்த என்னோட ஆடுங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில கிளைமேட் ஒரு மாரி இருந்ததுன்னு லேட்டா தான் பத்துனேன். சரின்னு பத்திட்டு இங்கனக்குள்ள விட்டா நல்லா மேயாதே அப்படின்னு சொல்லிட்டு, கிணத்துக்கு கொண்டு போயாச்சு. கிணத்துல கொஞ்சம் அதிகமா தான் தொலைவு. ஆனா வேலி மசாலா இருக்கு. அங்க போய் நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போயாச்சு. கூட்டிட்டு போய் ஒரு 1 மணி நேரம் மேய்ஞ்சாங்க. ஒரே சாப்பாட்ட அடிக்கடி சாப்பிட்டா நமக்கே போர் அடிக்கும்ல. அத மாரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாப்பான்னு சுத்தி முத்தி பார்த்தாங்க. எல்லாமே விவசாயமா இருக்கிறதுனால, அதில வந்து பிஞ்சையில வந்து வெள்ளாமை இருக்கு. ஸோ எதுலயும் புகுந்தா இவ அடிப்பா அப்படின்ட்டு, தட தட தடன்னு அங்கேருந்து இழுத்து ஓடி வந்துட்டாங்க. என்னைய கூட அவங்க கவனிக்கல. ஏன்னா அவங்களுக்கு நல்ல சாப்பாடு வேணும். ஒரே சாப்பாட குடுத்து போர் அடிக்கே அப்படின்னு நெனச்சுட்டு, குடு குடுன்னு அங்கேருந்து என் வீட்டு பக்கத்தில வந்துட்டாங்க. வீட்டு பக்கத்தில் இந்த புல்லு. இதை சும்மா என்னைக்காவது ஒரு அர்ஜென்ட் டயத்துக்கு மேய்ங்கடா அப்படின்னு சொன்னால் ஒருத்தி மேய மாட்டா. நான் அங்கே தான் போவேன்னு கிணத்துக்கு ஓடி போவா. இப்போ கிணத்துக்கு கொண்டு போய் விட்டா அங்கே உள்ளது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு வந்து இந்த இதுக்கு பேர் என்னது, இந்த பேர் இது வந்து சரியாக தெரியல, ஞாபகம் இருக்கா, நான் மறந்துட்டேன். இதை வந்து மேய இந்த பாருங்க உள்ளே கிடக்காங்க பாருங்க ஒரு ஃபேமிலி, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அந்த ஃபேமிலி அவங்க ஒரு மதர், அவங்களுடைய 3 பிள்ளைங்க, இந்த இருக்காங்களே இவங்க 2 பிள்ளைங்க. செப்பரேட்டாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்கு அங்கே போவானே அங்கேருந்து. இதுக்கு செவினேன்னு அந்த பருத்தி மூட குடோன்லேயே இருந்திருக்கலாம்ல. நான் இங்கனக்குள்ளேயே மேய்ச்சிருப்பேன்ல. உனக்காண்டி தான் நான் அங்கே கூட்டிகிட்டு போனேன். ஒன்றுமே கேட்காம அங்கேருந்து தடதடன்னு என்னை எங்கெல்லாம் இழுத்துட்டு வந்துச்சு தெரியுமா, வெள்ளாமை பிஞ்சுக்குள்ளெல்லாம் அடித்து பற்றி என்னை இழுத்துட்டு வந்துச்சு. இழுத்துட்டு வந்து இதை நான் முதைய செஞ்சுருப்பேனே. இங்கே பாருங்கள், இப்படி ஆடு மேய்க்கிற எல்லாருக்கிட்டையும் இந்த ஆடுகள்லாம் இப்படி தான் பண்ணுமா? அவங்க நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க, இங்கே போ அங்கே போனால் கேட்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க சொல்லையே கேட்க மாட்டாங்க. அப்படி தான் இவங்களும். என்ன மாதிரி ஆடு மேய்ப்பாளிங்கெல்லாம் உங்கள் ஆடுங்க இப்படித்தானா அப்படிங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவங்க எல்லாத்துக்காண்டியும் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? பாய், தேங்க்யூ.